என்ன எல்லாரும் நாத்தனார் வீடியோ பார்த்துட்டு அப்படியே குமுறி குமுறி கழுவி பளிச்சுன்னு ஊற்றிருக்கீரக்கா? இருக்கட்டும் நல்லபடியாக ஊற்றுனது வரைக்கும் சந்தோஷம் தான். ஏன் கேளுங்க, நீங்கள் அப்படி பேசுகிறதுல தப்பு இல்லை. நீங்கள் எட்டி இருந்து யோசிக்கிறவங்க. நான் எப்படியான குணம்ன்றதை நீங்கள் கண்டுகொள்ள முடியாது. ஏங்க ஏத்தே ராசிலத்தை சவுண்டை மட்டும் குறையத்தே. அதனால நீங்கள் பேசுகிறதுல ஒன்றுமே தப்பு இல்லை. ஆனால் நான் விவரமாக பேசணும்னு நினைப்பேன். மனுஷனுக்குள்ளே எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நல்லவன் கெட்டவன் 2 பேருமே தான் இருப்பேன். சுத்தமான நல்லவனை இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நல்ல குணத்துக்குள்ளேயும் கெட்டமான குணம் இருக்கும், கெட்ட குணத்துக்குள்ளேயும் நல்லமான குணம் இருக்கும். அது 2 கலந்தவதான் முடியுமா? எப்படி இல்லாமல் இருக்கும்? சொல்லி காட்டுறது, குத்தி காட்டுறது, எப்போவுமே சிரிச்சுட்டே பேசுறது, எப்போவுமே சிரிச்சுட்டே போகிறது அப்படின்லாம் இருக்காது. எனக்கும் கோவம் வரும். கோவம் சாதாரணமாக வராது. கோவம் எல்லாத்தையும் விட எக்ஸிடென்ட் அதுன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான கோவம் வரும் எனக்கு. புரியுதா? எப்போவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். ஆனால் அதிகப்படியான கோவம் வரும் பார்த்துக்கோங்க. அப்படித்தான் இன்றைக்கி நாத்தனார் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க பேசாண்டு வரல. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னைய முதல்ல என்ன கிண்டல் பண்ணான்றது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க, இது பெரிய பேரரசுன்னு நினச்சிக்கிட்டு 50 பேரும் ஹோம் டூர் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவே இப்படி போகணும் கட்டடம், இந்த கட்டடத்தை என்னத்தை ஹோம் டூர் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ ஒரு பிள்ளையை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தவம் இருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்குது. அந்த பிள்ளையை பார்த்துட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இது ஒரு பிள்ளைன்னு இதை பிடிச்சி தூக்கி கொஞ்சிராங்களப்பா அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தவங்க கேட்டாங்கண்டா, அதுக்கு பதில் கொடுக்குறது நீங்கள் எப்படி கொடுப்பீங்களா இருக்கும்? எப்படி கொடுப்பீங்களா இருக்கும்? உங்களை உங்கள் மாமியார் மாமனார் எல்லாரும் வீடு சொந்தமாக வீடு இருக்கையில் அந்த வீடை விட்டு உங்களை விரட்டி விட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த ஃபீல் அனுபவிச்சிருக்கிறேன் நீங்கள். நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். என் வீட்டில் மாமனார் மாமியார் வீட்டில் சொந்தமாக ஒரு வீடை ஒரு சின்னதாக குடிசையை போட்டு இருந்ததை சண்டை பிடிச்சிட்டு நான் வெளியில் ஓடியே போய் அங்கேருந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்சி நான் நினச்சதை கூட வாங்கிக்க முடியாது அப்படிங்க. இந்த நினைப்பேன், இந்த சாப்பிடுமா நினைப்பேன். வேணாம், நம்ம ஒரு வீடு கட்டணும், நம்ம ஒரு செட்டில் ஆகணும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி, அதுக்காக அதை நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு அதை பார்த்துட்டு ஏக்கத்துலேயே வந்துடுவேன். அப்படிலாம் கஷ்டப்பட்டு கட்டினதை கஷ்டப்பட்டு சின்னதாக கட்டினாலும் என் குடிசை தானே அது. என் குடிசையை வந்து அவங்க குறை சொல்கிறப்ப நான் சொல்லக்கூடாதா? நானாச்சும் 2 வருஷம் கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ஒரு சின்ன குடிசையாவது போட்டு நீங்கள் போட்டீங்களா? என் மாமனார் மாமியாவும் கட்டி வச்ச வீட்டில் உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன நினச்சதை வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நானும் சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டுறேன்னா எல்லாரும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் கஷ்டப்பட்டு முன்னேறினேன், கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணதை கிண்டல் அடித்தாங்கன்னா நான் அப்படி தான் பேசுவேன். புரியுதா? நான் சொல்லியிருக்கேன், ஒரு பந்தியில் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு போகையில் சாப்பாட்டு இலையை எடுத்துட்டாண்டு சாப்பாட்டில் நிறைய சாப்பாடை கொட்டி அதில் அப்படியே சாம்பாரை ஊற்றி கொட்டி விட்டுட்டேன். அது திமிரு நினச்சா திமிருதேன். என்ன ஒரு பொம்பளைக்கு என்ன ஒரு திமிரு, எப்படி ஊற்றிட்டு போகிறா வர அப்படின்னு நினச்சா அப்படிதான். ஆனால் முதல்ல என்ன அவமானப்படுத்தினாங்கல்ல, அதை பற்றி யோசிக்கணும்ல. அதே மாதிரி தான் பதிலுக்கு பதில் எல்லாருமே செய்யணுன்ற எண்ணம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. எல்லாரும் நல்லவங்கள சுத்தமான தூய்மையான ஒரு மனுஷனை எடுந்தால் கமெண்ட் பண்ணுற நீங்களும் வர முடியாது அதில், அந்த லிஸ்ட்டில். புரியுதா? நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லது கெட்டது வாழ்க்கையில் நடந்தே தீரும். அது முனியமாவுக்கு ஒரு கெடுதல் நினைக்குதுன்னா முதல்ல சந்தோஷப்படுற ஆளுங்க நிறைய பேர் தான் இருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை, நம்ம மனசுக்குள்ளே என்ன எண்ணன்றோம் அதுபடி வாழ்வோம். அடுத்தவங்களை சங்கடப்படுத்துறது என்னோட எண்ணம் கிடையாது. ஆனால் என் மனசை சங்கடப்படுத்தினா நான் திருப்பி சங்கடப்படுத்துவேன், அது உண்மை. புரியுதா உங்களுக்கு? என் மனசை சங்கடப்படுத்தினா ஒரு கண்ணை எடுத்தா ஒரு கண்ணத்தை திருப்பி கொடுக்க இயேசுநாதர் சொன்னார் அப்படி என்று யாரும் இங்கே இருக்க முடியாது. நானும் அப்படி இருக்க மாட்டேன். என்னை கிண்டல் பண்ணால் ரிட்டன் கிண்டல் பண்ணுவேன். நாத்தனார் இங்கே தான் இருக்காரு, ஆனால் தைரியமாக பேசுவேன். லைக் பண்ணுங்க மகளே. எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால வாழ முடியாது யாருமே யாரோட. என்ன சொல்கிறீங்க? என் வீட்டை வந்து அவங்க வந்து அங்கேருந்து வரையிலேயே இது ஒரு வீடு, இந்த வீட்டை ஹோம் டூர் எடுத்து கேட்குறாங்களே மக்கள்லான்னு கேட்டால் எனக்கு எப்படி இருக்கும்? நானே கஷ்டப்பட்டு கரவாய்ப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடி சேர்த்து எனக்கே ஒரு குடிசை மரியாதை வீடு கட்டி சொந்தம் வீடு வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்கள் எங்களையும் விரட்டி விட்டுக்கிட்டு என் மாமனார் மாமியார் வீட்டில் இருந்துக்கிட்டு எங்களையும் ஓடுன்னு விரட்டி விட்டுக்கிட்டு எகத்தாளம் பேசிக்கிட்டு அது எனக்கு பங்கு இருக்குன்னு நாளைக்கே போய் வீட்டுக்குள்ளே நடு வீட்டுக்குள்ளே போய் ஊரை கோடு கழிச்சு உட்காந்துருந்தேன்னா அவங்க உட்கார முடியுமா அந்த வீட்டில்? என்னங்க சொல்கிறீங்க? நம்ம நாத்தனார் இருந்துட்டு போட்டுட்டு தானே பேசான்னு இருக்கான். எல்லாம் நல்லது கிட்டதுமே நாத்தனாருக்கு எல்லா இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பால் காய்ச்சிக்கு லேட்டாக ஓடியாராக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இதில் எகத்தாளம் நான் பேசிக்கிட்டு இருந்தா அப்போ நான் சொல்ல மாட்டேன்னா இதுக்கு கமாண்டு மேலே கமாண்டு. இந்த வீடியோ நல்லா இல்லைன்னு பரவாயில்ல, நல்லா இல்லட்டாலும் பரவாயில்ல, உண்மையே பேச முடியாது. அதுக்குண்டு பொய்யா ஒன்றும் பேச முடியாது. மக்களே லைக் பண்ணுங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ நல்லா இருக்கு நல்லா அதோட விடுங்க.
நீங்கள் என்ன திட்டினாலும் சொல்லிட்டு போங்க. மனுஷனுக்குள்ளே நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துருக்கும். அதில் முனியவன் மட்டும் விளக்கப்பட்டவ கிடையாது. யாரும் உள்ள அதுக்குள்ளே அடங்கினவுதேன். என் மனசுக்குள்ளேயே நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் ஒன்றை வச்சு எடுக்கிட்டு இருக்க முடியுமாக்கும். உங்களுக்குலாம் என்ன தெரியுது? போகட்டு. உங்களை அவமானப்படுத்தினதே தெரியுங்க. நிறைய இடத்துல அவமானப்பட்டு வெளியே வந்து என்ன திரும்பவும் அவமானப்படுத்தும் போது ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை சொல்றதுல தப்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு?